இந்த மாதிரி ஹைவேலலாம் பார்த்தீங்கன்னா விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஜிக்ஸாக் போட்டு இன்றைக்கி போடலாம். நான் செம்மையான ஒரு ஹைவேல மாட்டியிருக்கேன். தெறிக்க விடலாமா, ஃபுல் டிராஃபிக் தான். ரொம்ப நாள் ஆச்சுங்க. நம்ம R15ல நம்ம ஊரில் ப்ரோ கேட்டிருந்தாரு, என்ன ஸ்பீடில் ப்ரோ வண்டி ஓட்டுவீங்க சவுதியில் அப்படின்னாங்க. ஸோ இந்த ஸ்பீடில் தாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். guys, welcome back to our channel. நான் ரைடர் சூர்யா. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 28 ஆயிடுச்சு. இன்னும் 2 நாளில் நம்மளோட 1 lakh சீரிஸ் வந்து முடிய போகுது. இதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. யார் கரெக்டாக சொல்ல போகிறா, நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னு யார் கரெக்டாக சொல்ல போகிறான்னு சொல்லி ரொம்ப ஒரு இதில் இருக்கேன். ஏன்னா 5000 ரூபா கொடுக்க போகிறேன். கரெக்டாக சொல்கிற ஒரு ஆளுக்கு 5000 ரூபா கொடுக்க போகிறேன். ஒரு ஆளுக்கு 5 பேருக்கு கரெக்டாக 5000 ரூபா கொடுக்க போகிறேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன ஃபஸ்ட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ என் பேர் சூர்யா. ஸோ நான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைடர் ஒர்க் வந்திருக்கேன். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரைடிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஊர் சுற்றணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டே ஊர் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 lakh சீரிஸ் வீடியோ ஒன்று போட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5000 கிவ்அவே வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 rupees கிவ்அவே, அதுவும் ஜிபே இல்லை ஃபோன்பே எதுலையா ஒன்று பண்ணி விட்ருவேன். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லணும், மறக்காமல் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து சவுதி அரேபியா ரியாத்தில் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மோட்டோ விளாக்குள்ளே போகலாம். கேமரா ஆன் ஆயிடுச்சு. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கா, கேமரா ஆன் ஆயிருக்கா இல்லைன்னு கூட அந்த கண்ணாடியில் பார்த்து பார்க்க முடியலங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஓகேங்க, இன்றைக்கி 28 டேட். ஸோ இன்னும் 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் பண்ண முயற்சி வந்து இது பண்ண முடியுமா இல்லையா, நம்ம அந்த இதில் வின் பண்ண முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் விடிய வேலை பார்த்தா தான் முடியும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 15 மணி நேரம் இல்லை 16 மணி நேரம் வேலை பார்க்குறேன். ஸோ இப்போ 2 மணிக்கு போகிறேன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தான் நான் ரிட்டன் ரூமுக்கே வருவேன். ஸோ 15 மணி நேரத்துக்கு மேலே போகும் சில நாள் மட்டும். ஸோ அந்த மாதிரி வேலை பார்த்தா 1 lakh சம்பாதிச்சிடலாம். பார்க்கலாம், கண்டிப்பாக முடியும். 1 லட்சம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுதுங்க. பயங்கர சூடு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோன் வைக்கலைன்னா, இல்லை ஃபோன் வச்சு அந்த டிஸ்பிளேலாம் ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஃபோன் வெடிச்சிட்டுன்னு வைங்களா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கேமராவே பயமாக இருக்குங்க, கேமரா வெடிச்சிருமோ அப்படின்னு. ஏன்னா கேமரா சும்மா இப்போ நார்மலாகவே ஹீட் ஆச்சு அப்படின்னா கேமராவில் வார்னிங் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஐயோ கேமரா வெடிச்சிருமோ அப்படின்னு. நேற்று என்னென்னா பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சிங்க. அதுக்கப்புறம் வண்டி உருட்டிட்டு கொண்டு போயிருக்கேன். நான் அந்த மீட்டரை செக் பண்ணவே இல்லை பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு. இது என்னடா இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது. இதோட டீசல் டேங்கை பாருங்களேன். டீசலாக தான் இருக்கும். எவ்வளோ பெரிய டேங்க் பாருங்கள். ஒரு 4 வயசு பையன் குளிக்கலாம் உள்ள விழுந்து. இவ்வளோ பெரிய பெட்ரோல் டேங்க், டீசல் டேங்க். ஆமாம், இவ்வளோ பெரிய வண்டிக்கு அவ்வளோ பெரிய டேங்க் இருக்கிறதுக்கு தப்பு இல்லை. இத்தனோண்டு வண்டிக்கு இவ்வளோ பெரிய டேங்க் இருக்க 12 லிட்டரு. எப்படி இதோட டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும்? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு. ஏன்டா போடா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 10K ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் அதுக்கேற்றாலும் அந்த குட்டி டைம் கிடைக்கல. ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா போதும். 10 நிமிஷம் இல்லை ஒரு 11 நிமிஷம் வைங்களா. செட் பண்ணுறதுக்கு 1 நிமிஷமோ எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் டைம் கிடச்சின்னா டக்குன்னு எடுத்துருவேன் ஒரு வீடியோ. சூப்பராக எடுக்கணும். ஏன்னா 10K 4 வருஷம் கஷ்டப்பட்டு 10K வந்திருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை அவன் நேற்று தான் சேனல் ஆரம்பித்தா அந்த பொண்ணு, இப்போ என்னென்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபரில் இருக்கா, இல்லை 2 லட்சம் சப்ஸ்கிரைபரில் இருக்கா. நீ என்னென்னா 4 வருஷம் ஆரம்பிச்சேங்க. அங்கே பேர் அந்த ஜோடி இப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு 1 lakh மேலே போயிட்டுருக்கு, வியூவே 1 lakh மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கரெக்ட் தான். நீங்கள் யாராவது லைட்டாக யோசிச்சு பாருங்கள். ஃப்ராங்க் சேனல்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஒரு 4-5 சேனல் இருக்குது. அந்த சேனலில் அந்த மாதிரி யாராலையும் ஃப்ராங்க் பண்ண முடியுமா நீ யோசிச்சு பாருங்கள். ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு பொண்ணுகிட்ட போய் அந்த மாதிரி ஃப்ராங்க் பண்ண முடியுமான்னு பாருங்கள், முடியாது சரிங்களா. அப்போ அவங்களா ஒரு பொண்ணை வச்சு அவங்களா ஸ்கிரிப்ட் எடுத்து அவங்களா பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஆப்போசிட்டில் கேமரா வச்சுட்டு எடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு தெரியாதா இங்கே ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அது நம்மளை ஏமாத்துறாங்க சரிங்களா. அதனால் அந்த ஏமாத்துறதே பார்த்து நீங்கள் அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சரிங்களா. அது என்டர்டைன்மெண்ட் கிடையாது, நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம
சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு ஸோ நம்மளும் போய் ஒரு பார்க்கில் இருக்க பொண்ணுட்டு இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் வந்துட்டு வைங்களா நிறைய பேருக்கு என்ன ஒன்று நினச்சி பாருங்க. அதே மாதிரி திருநங்கையை வச்சுலாம் வீடியோ பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர், ஃப்ராங்க் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி. அதெல்லாம் ஏமாத்தானே. இப்போது உடனே லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒரு பொண்ணுகிட்ட அந்த திருநங்கைகிட்ட பேசுகிறான், ஆனால் உண்மையை லவ் பண்ணல. இதே பார்த்துட்டு நிறைய பசங்க போயிட்டு இதே மாதிரி நிறைய பொண்ணுங்ககிட்டே இல்லை திருநங்கைகிட்டே இதேமாதிரி பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி சேனல்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து அவங்க எஃபெக்ட் எவ்வளோ தான் போட்டாலும் அது அவங்களோட எஃபெக்ட் கிடையாது, சரிங்களா? அதேமாதிரி ஒரு பொண்ணு சேனல் ஆரம்பிச்சிச்சு, 1 lakh வியூ போய் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, அதுவும் இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு, நீ என்ன 4 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறவங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பான், ஏழை எதுக்கு வீணாக போட்டு பண்ணிகிட்டு இருக்கான், 4 வருஷமாக வீடியோ போடுறேன்னு சொல்லி போடுறா, 10,000 சப்ஸ்கிரைபர் ஒன்றால் வாங்க முடியல. அந்த பொண்ணு 6 மாதத்துக்கு முன்னால் ஓப்பன் பண்ணிச்சு, வீடியோவும் உன்னோட கம்மியாக தான் போட்டிருக்கு, ஆனால் 1 lakh வியூஸ் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துட்டு. இந்த மாதிரி என்கிட்ட கேட்குற என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ நானே சொல்கிறேனே, அதில் அந்த பொண்ணோட எஃபெக்ட் வந்து ஜெயிக்கலை, சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கே தெரியும் அது எதனால் ஜெயிச்சிச்சு அப்படின்னு. இப்போது நம்ம பொண்ணுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பான்ல பசங்க, எதுக்கு பார்க்குறான்லே தெரியாது. ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கா இல்லை அர்த்தமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ, நான் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன், அந்த சேனலில் அந்த பொண்ணு போடுற வீடியோவில் ஒன்று கூட ஒரு எப்படி சொல்ல, அது ஒரு பொண்ணு தான், சரிங்களா? அந்த சேனலில் ஒன்று கூட அந்த வீடியோவில் ஒரு விஷயம் கூட இருக்காது. எதுக்கு வந்து என்ன சொல்லிச்சு, எதுக்கு போச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை ஒரு 50,000 60,000 70,000 வியூஸ் போயிருக்கும் அந்த வீடியோக்கு. அந்த சேனல் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபரோ 3 லட்சம் சப்ஸ்கிரைபரோ இருக்கும். ஆனால் அந்த கண்டென்ட்டில் ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ சப்ஸ்கிரைபரோ அவ்வளோ லைக் அவ்வளோ வியூக்கு காரணம் அந்த பொண்ணு. ஸோ தயவுசெய்து பொண்ணுங்களுக்கு கொடுக்குற அதே ரெஸ்பெக்டை கொஞ்சம் பசங்களுக்கும் கொடுங்க. ஏன்னா இப்போது இந்த நான் பார்க்குற வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப ரிஸ்க்கு. சரி ஓகே, நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு ஃபாரின் வேலைக்கு வரணும், ஒரு வேலைக்கு போகணுங்கிற ஐடியாவில் இருக்கவன், நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஐடியாவில் இருக்கவனுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், என் வீடியோவில் ஒரு ஜாப் வேகன்சி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் 4 வருஷமாக நான் என்ன பண்ணேன்னு எனக்கு முக்கியம் இல்லை. 4 வருஷமாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? நான் இன்னும் ஸ்கிப் பண்ணல. இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அது நடக்கலன்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னு வைங்களா, நீங்கள் அந்த இடத்துல தான் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் 4 வருஷமாக பண்ணுறேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆனாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்னும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன்னு அர்த்தம், சரிங்களா? நான் இப்பவும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன், ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்கேன், ஜெயிச்சுட்டு தான் இருக்கேன். நான் விட்டேனா தான் சரி, ஒன்றும் இல்லை வரலையே, ஒன்றும் கிடைக்கலையே, ஒரு இது இல்லையே அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேனா தான் நான் தோத்துட்டேன்னு அர்த்தமே தவிர இந்த சப்ஸ்கிரைபரோ வியூஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு இது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோட விஷயம், உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஏன்னா உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருக்கணும், அந்த சேனலில் ஏதாவது உங்களுக்கு இது இருந்திருக்கணும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. வீடியோ போடுறது என்னோட இது, சரி நான் வீடியோ போடுறேன், அதை பார்த்து யாராவது ஒரு ஆளுக்கு. ஏன்னா இடையில ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அக்கா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, டைரெக்டாக இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்லேயே அவங்க நம்பர் அனுப்பிட்டாங்க, தம்பி என் பையனுக்கு ஏதாவது வேலை இருக்காமா சவுதியில் அப்படின்னு. இந்த டேனிங் அம்மா யாரா டே 1836 சரியில்லடா நீ. அப்போது அந்த அக்கா எனக்கு டேரெக்டாக கமெண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க மெசேஜ் பண்ணிச்சுன்னா மிந்தி பார்ப்பேன். நான் டிக்டாக் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மிந்தி பொண்ணுங்க மெசேஜ் பண்ணிச்சுன்னா உடனே ரீப்ளை பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன்னு வைங்களேன். அப்படி ஒரு கேரக்டர் தான் நான் ஃபஸ்ட்டு. ஏன்னா யார் அப்படி இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், பொண்ணுங்க மெசேஜ் பண்ணால் ரீப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க மெசேஜ் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா பொண்ணுங்களுக்கான தேவையான வீடியோஸ் நம்ம போடலை, சீரியஸாக அதான் உண்மை. இந்த ஜாபுக்கு சவுதிக்கு இந்த டிரைவிங் ஒர்க்குக்கெலாம் பொண்ணுங்க வர முடியாது, சரிங்களா? நான் அதனால் பொண்ணுங்களுக்கான வீடியோ நான் போடலை. ஸோ அதனால் நான் அந்த பொண்ணுங்கிட்ட வர மெசேஜை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அப்படிங்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா ரீப்ளை பண்ணல, பார்த்தேன் சாயின்னு மட்டும் மெசேஜ் இருந்து. அப்போ அதே அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்து, தம்பி இப்படி என் பையனுக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஹஸ்பண்ட் இல்லைம்மா, அவனும் இப்போ வேலை இல்லாமல் இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் அவங்க நம்பரே அதே அனுப்பி விட்டுருந்தாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கமெண்ட்டை டிலைட் பண்ணேன். உங்களுக்கான அந்த இது இருந்துன்னா அந்த டவுட் இருந்துன்னா சொல்லுங்க, நான் கமெண்ட்டை ஷோ பண்ணுறதில்ல, சரிங்களா? நம்பரை ஹைட் பண்ணி ஷோ பண்ணுறேன். அவங்க அனுப்புகிற கமெண்ட் அப்படி தான் இருந்துச்சு, அப்பா இல்லைம்மா பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். என்னே மாதிரி தாங்க, நானும் அதே இதுதான், எனக்கு அப்பா கிடையாது, எங்கள் அம்மா தான் கஷ்டப்படுச்சு, எங்கள் தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன், சரி பரவாயில்ல நம்ம வீடியோ தொடர்ந்து போடுவோம், வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம், அவங்களா பேசிட்டு ஏஜென்ட். ஏன்னா நம்ம மெசேஜ் பண்ணுவோம்னு நினச்சி அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்க, அந்த ஒவ்வொரு நாளும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும், சரிங்களா? அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்கள் வெயிட் பண்ணுறதுனால நிறைய வாட்ட வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கேன்.
ஒரு நாளில் அந்த ஃபோன் வந்துருமா, ஒரு நாள் ஏதாவது ஏஜென்ட் வந்து கரெக்டான பாசிட்டிவ் வந்துருமான்னு சொல்லி அதே ஃபீல் அந்த அக்காவுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உடனே நான் என்னோட ஏஜென்ட் நம்பர் அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். அக்கா நீங்கள் பேசுங்க, இப்போ ஜாப் வேகன்சி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன நான் அவங்கள ஓப்பனாக சொன்னேன், எல்லாமே சொன்னேன். அக்கா இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணாலும் பெருசாக ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். ஸோ அப்படின்னு நான் எல்லாம் சொன்னேன். அவங்க சொன்னாங்க என் பையன் மெக்கானிக் வேலை தான் பார்க்குறான், பைக் கொஞ்சம் நல்லா ஓட்டுவான், பரவாயில்ல, இப்போ அவன் இருக்கிற கஷ்டத்துக்கு அவன் அங்கே போய் கஷ்டப்படுறது பெரிய விஷயம் கிடையாதுமா அப்படி இப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால நம்பர் கொடுத்தேன். அவங்க பேசியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சவுதிக்கு தான் வரான். நான் டிரைவிங் ஒர்க் வரானான்னு தெரில, ஏதாவது நல்ல வேலைக்கு போவான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க ஃபாரின் வேலையை. சரிங்களா, எதுக்கு அப்படின்னா நம்ம ஊரில் சும்மா இருந்து அசிங்கப்பட்டு ஃபேமிலிட்ட அசிங்கப்பட்டு கஷ்டப்படுறதை விட ஃபாரினில் போய் ஒரு வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டால் குடும்பம் கொஞ்சமாக நான் உடனே ரிச்சாக இந்த சரத்குமார் படத்தில் ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகிற மாதிரி நான் சொல்ல. அட்லீஸ்ட் அவன் ஃபஸ்ட்டு இருந்ததை விட 1 நேரமோ 2 நேரமோ சாப்பிட்டவன் ஃபாரின் பண்ணிட்டு போன பிறகு 3 நேரம் சாப்பிடுவான். சரிங்களா, அந்த நிலைமை கொண்டு போகிறக்காக ஒரே காரணத்தினால தான் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு திரும்பி நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு நான் அது டூரிஸ்ட், அப்போ நான் சுற்றி காமிக்கிறது நீங்கள் நிறைய பேர் பார்க்கணும், இந்த இடத்துக்குலாம் போய் சுற்றி பார்க்கணுங்கிறது. இப்போ நான் வீடியோ போடுறது என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஜாப் வேகன்சி இருக்கும். ஸோ அதுதான் ஸோ என்னோடய முக்கியமான விஷயம் தான். சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது. எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், எனக்கு கூட கொஞ்சம் சந்தோஷம், அவ்வளோதான். சந்தோஷம் இல்லைன்னா சொல்ல, அப்போ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய வீடியோஸ் போடணும், இன்னும் நிறைய ஜாப் வேகன்சி பற்றி போடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஆகுவேனே தவிர 4 வருஷம் போடுறேன், 5 வருஷம் போடுறேன், எத்தனை வருஷம் போட்டாலுமே எனக்கு அது மேலே இருக்க அந்த லவ் குறையாது. இதுதான். சரிங்களா, பொண்ணுங்களாக இருந்தால் தான் வியூ போனோம் அப்படின்னா என் தலைவன் மதன் கௌரியும் சரி, இல்லை என் தலைவன் செரியும் சரி, என் தலைவன் டிடிஎஃப்பும் சரி. சரிங்களா, எல்லாருமே ஒரே மாதிரி தான். எனக்கு மேலே இருக்க எல்லாருமே என்னோட குரு தான். இப்போ எனக்கு மேலே இருக்கான் அவன். இப்போ டிடிஎஃப் வாசன்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எடுத்த உடனே வரல. சரிங்களாங்க, நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது தான் அவரும் ஆரம்பித்தார். சேம் தான். தொடர்ந்து வீடியோ போட்டான். எவ்வளோ இடத்துல ஏன்னா செரியே ஒரு ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் அசிங்கப்படுத்தியிருக்காரு. நான் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ அதேமாதிரி தான் நிறைய அசிங்கம் பட்டு தான் அவன் அந்த இடத்துக்கு போயிருக்கானே தவிர இது இல்லை, நார்மலாக ஒன்றும் அந்த இடத்துக்கு போகல. சரிங்களா, இப்போ தேவையில்லாமல் இடையில வந்து ஒரு தப்பான ஒரு சேர்க்கையோடு சேர்ந்து இந்த போலீஸ்காரங்களே கவர்மெண்ட்டே ஒரு மாதிரி இது பண்ணுறது, போலீஸ் அகெயின்ஸ்டாக வீடியோஸ் போடுறது, இந்த மாதிரி போட்டனால சரி கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க கவர்மெண்ட்டுக்காரன் அசிங்கப்படுத்தினாலே அந்த மாதிரி இது பண்ணுறாங்க, ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களே. ஏன் கூட உங்களுக்கு கொஞ்ச நாள் மட்டும் தெரியாது, ஒரு போலீஸை பஸ்ஸில் ஏற்றலை, அடுத்த நாள்லேருந்து பஸ்ஸுக்கு ஃபைன் போடலை. அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் அதிகாரிக்கே அந்த நிலமைன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். சொல்லுங்கள், நார்மல் பர்சன் ஒரு டோட்டல் தமிழ்நாட்டோட டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்க்கே அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. அந்த ஒரு நாளில் எத்தனை பஸ்ஸுக்கு ஃபைனு, எத்தனை பஸ் லேட் ஆச்சு, எத்தனை பஸ் டிரைவருக்கு மெமோ கொடுத்தாங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரே நாள் கான்செப்ட். அப்போ இந்த டிடிஎஃப் பண்ணது வந்து இந்த போலீஸே தப்பாக போலீஸ்ட்டே அகென்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது இதுதான் இப்படி தான். இனிமேல் என் தலைவன் கவர்மெண்ட் பாத்ரூமில் போயிட்டு தண்ணி ஊற்றாமல் வந்தால் கூட என் தலைவன் மேலே ஃபைன் தான். பொது இடத்தில் ஒழுங்காக இல்லாத டிடிஎஃப்ஐ கைது அப்படின்னு வரதான் செய்யும். ஏன்னா அது அவர் பண்ண தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மேலே தப்பே கிடையாது, போலீஸ் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதான் அவங்களோட கடமையை செய்கிறாங்க. ஆனால் கரெக்டாக கால நேரம் பார்த்து செய்கிறாங்க. அதுதான் என் தலைவன் இப்போ தான் கார் லைசன்ஸ் எடுத்தான், என்ன கொஞ்ச நாளில் என் தலைவனுக்கு கார் லைசன்ஸும் கேன்சல் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபன் தான். ஸோ அதே மாதிரி தான் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்லைங்க, தொடர்ந்து என்னோடய லவ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ என்றைக்கு நான் என்னோடய லவ்வை கொடுக்க முடியலன்னு தோணுதோ அன்றைக்கி தான் என்னோடய தோல்வி. ஸோ நான் தோல்வியை எதிர்பார்த்து என்றைக்குமே நான் வீடியோ போட மாட்டேன். நான் வீடியோ போடுற எல்லா நாளுமே நான் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் 10K சப்ஸ்கிரைபர் நம்ம வந்துட்டோங்க. சரிங்களா, ஏன்னா 4 வருஷம் போராடி 10,000 உண்மையான ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்ம இடத்துக்கு போயிடுவேன். ஸோ டைம் இப்படியே 2 o'clock ஆயிரும்னு நினைக்கேன். டைம் எவ்வளோடா தம்பி? ஸோ 2:18 ஆயிடுச்சுங்க. ஐயோ, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சா? ஸோ இவ்வளோ நேரம் ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னா பயங்கரமான வெயில். எப்பவும் சொல்கிற மாதிரி தான். ஸோ 2:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:58 ஆச்சுங்க. சரிங்களா, டோட்டலாக நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா 6 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எதுக்கு இப்போ ஆன் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில்
ஒரு ஏரியா இப்படி தான் இருக்குது. 2 சைடும் பார்த்தீங்கன்னா புளிய மரம் இருக்கும், சென்ட்ரல் ரோடு போயிட்டே இருக்கும். ஸோ இது எந்த ஏரியா போகிற பாதை மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியா. நான் இங்கே வந்திருக்கேன், 2 தடவை வந்திருக்கேன். 2 தடவை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு போனதுன்னா, ஒரு தடவை நைட் வந்தேன், ஒன்றும் பெருசாக தெரில. ஒரு தடவை பகல் வரும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ எப்படி தெரியும்னா, இந்த 2 சைடும் புளிய மரம்னா, நீங்கள் வந்து மதுரையிலேருந்து பழனி போகிற ரூட்டு, ஐ மீன் பொள்ளாச்சி பழனி கோயம்புத்தூர் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே தான் இருக்கும். 2 சைடும் புளிய மரம் வேறு லெவலில் இருக்கும். ஏரியாவும் அருமையாக இருக்கணும் வைங்களேன், அப்படி ஒரு இடம். ஸோ அந்த ஃபீல் வந்துருச்சு திடீர்னு. ஏன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி நிறைய மரம் இருக்காது. மரம்னா பெருசாலாம் இருக்காது, செடி இந்த இளந்தப்பழ மரம், ஈச்ச மரம் அந்த மாதிரி தான் இருக்கும். புளிய மரம் நான் பார்த்து இந்த லைனில் மட்டும் தான் புளிய மரம் பார்த்துருக்கேன். நிறைய புளிய மரம். அந்த புளியம்பழம் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரில குழம்புக்கு. ஆனால் நிறைய புளிய மரம் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சைட்லலாம் பார்த்தா தெரியுதான்னு தெரில, புளிய மரம் இருக்கும் நிறைய. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே இருங்க உடமரம்லாம் இருக்குது பாருங்க. நம்ம ஊரில் சீம கருவேல மரம்போம் பார்த்தீங்களா, எங்கள் ஊரில் உடமரம்போம். எங்கள் ஊரை தாண்டி திருநெல்வேலி தாண்டி போன பிறகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீம கருவேல மரம்பாங்க. ஸோ அந்த சீம கருவேல மரம் தான் இதெல்லாம். பேசிக்கிட்டே போனால் அப்புறம் எவனையா இடித்து தள்ளிடுவேன். ஆனால் நேராக போனால் சூப்பராக இருக்குங்க. ஆனால் எனக்கு இப்போ இந்த சைடு போக வேண்டியிருக்கு. நேராக போனோன்னா அருமையாக இருக்கும், அப்படியே தொடர்ந்து இதாக இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த இடம்லாம் தெரியுதா, சவுதி அரேபியா ரியாத்லே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம். கொஞ்சம் எப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம் பாங்களா, அந்த மாதிரி இப்போ அப்படி தான் இருக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் வந்திருக்கேன். ஸோ ரியாத் நான் வேலை பார்க்குற யாஸ்மின் செக்ஷனில் இருந்து கரெக்டாக 45 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் தானே, அது மெயின் சிட்டி. யாஸ்மின்ங்கிறதெல்லாம் ரொம்ப மெயின், அதுலேருந்து ரொம்ப தள்ளி வந்திருக்கேன். ஸோ நல்லா இருக்குதா. அதுமாதிரி இங்கே உள்ள பீப்புளும் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்வீட். ரொம்ப நான் இந்த செக்ஷன் இங்கே வரும்போதெல்லாம் நான் ஒரு 5 கஸ்டமர் வீட்டுக்கு வந்திருக்கேன். 5 கஸ்டமர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி தருவாங்க, தண்ணி பாட்டில் தருவாங்க, டேட்ஸ் தருவாங்க, ஜூஸ் தருவாங்க. ஒரே ஒரு கஸ்டமர் வீட்டில் காஃபி தந்துருக்காங்க. காஃபினா நம்ம முந்தி சொன்ன மாதிரி தாங்க, இது நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரி காஃபியாக இருக்காது. காஃபி ரா காஃபியை சுடு தண்ணியில் போட்டு அரிச்சு எடுத்தால் எப்படி இருக்கும், காஃபி பவுடர் கிடையாது, காஃபி கொட்டை, அதை அரைச்சி சுடு தண்ணியில் போட்டு குடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஆனால் அதை தான் இவங்க குடிப்பாங்க மோஸ்ட்லி, அவங்களுக்கு இதான் பிடிக்கும். ஏன்னா காஃபின்னா அதான் காஃபி. நம்ம குடிக்கிறது 1/2 லிட்டர் பாலை வாங்கி அதை சுண்டா காய்ச்சி அதில் காஃபி பவுடரை போட்டு அதில் 1/4 கிலோ சீனியை போட்டு குடித்தா அது காஃபி கிடையாது. காஃபின்னா அதோட ரா ஃப்ளேவர் தெரியணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இவங்க. ஸோ அது கூட என்ன பண்ணுவாங்கன்னா டேட்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த காஃபி கூட ஒரு 2 டேட்ஸை வாயில் போட்டு சவிச்சிட்டு அந்த காஃபி குடிக்கும்போது அது ஒரு இது. மேபி உங்களோட ரொம்ப மூதாதையர்கள்லாம் அப்படி தான் இருந்திருப்பாங்க. மேபி இந்த காஃபி இதுதான் குடிச்சிருப்பாங்க. ஆனால் அதை அவங்க அப்படியே கடைபிடிக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். அது எப்படின்னா கபசகரண குடிநீர் அந்த கொரோனா டைமில் ஒன்று வந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். இங்கே இருங்க ஃபுல்லாக சீம கருவேல மரம் தான். நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்க, சீம கருவேல மரம் தான், உடமரம் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா தண்ணி உரியும், அதனால் அதை வெட்டணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஏரியாவில் தண்ணியே கிடையாது. இங்கே சவுதி அரேபியாவில் தண்ணியே கிடையாது, ஒரு பாலைவனம். அப்புறம் எப்படி இந்த மரம் வளருதுன்னு நீங்கள் நினைக்கிங்க? இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. நம்ம ஊரில் சீம கருவேல மரம் வெட்டணும், அது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்குது. இங்கே பெரிய பணக்காரன் வீட்டு வாசல்லையே பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கும். இந்த மரத்தை வச்சுருப்பான். காரணம் ஆனால் இவங்களுக்கு காரணம் என்னென்னா நிழலுக்காக, சரிங்களா. ஏன்னா இங்கே ரொம்ப வெயில் அடிக்கும், நிழல் இருக்காது, அது இந்த ஒரு காரணத்தினால இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாதது தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. சொல்லுங்கள், இது இருந்துச்சுன்னா தண்ணி கிடைக்காதுன்னு தெரியும்னா இவங்க எதுக்கு இதை வைக்கிறாங்க? இதை வெட்டி வீசிட மாட்டாங்க. ஆல்ரெடி இவங்க தண்ணி பஞ்சத்தில் இருக்காங்க, இதை ஏன் வைப்பாங்க? ஸோ அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் இருக்குதுன்னு நீங்கள் நிறைய புரிஞ்சுங்க. நம்ம ஊரில் வெட்ட சொல்கிறதுக்கு காரணம், வெட்ட சொல்லி இதை மரத்தளத்தையும் தூக்கி எரிக்கலை, இதெல்லாம் பண்ணல, தொழிற்சாலை ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ வெட்ட சொல்கிறது கரெக்டு தானே. ஒரு ஃபேக்ட்ரி ரன் ஆகணுன்னு இதை வெட்டணும். அப்படி வெட்டி தான் இதாகுது. நானும் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்து ஒரு காய் மாதிரி இருக்கும், அதை தான் ஆட்டுக்கு பறித்து போடுவாங்க. அதை கடையில் போய் வாங்குறதா இருந்தால் கிலோ 80 ரூபா 70 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு, நான் பார்த்துருக்கேன் இந்த இதெல்லாம். ஸோ இன்றைக்கி தாங்க உங்களுக்கு சவுதி அரேபியா ரியாத்தில் ஒரு முக்காவாசி ஒரு கொஞ்சமான இடத்த காமிக்கிறேன். இதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு வெளியே அந்த மாதிரி. இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ஹைவே. சரி, நான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அடல் டனல் மாதிரி ஒரு டனல் இருக்குது, 2 கிலோமீட்டருக்கு, சரிங்களா.
2 கிலோமீட்டருக்கு உள்ளே போயிட்டே இருப்போம், டனலுக்குள்ளே போயிட்டே இருப்போம். பயங்கர ஹீட் இருக்கும். நம்ம விரல் க்ளவுஸுக்கு வெளியே நம்மளோட 2 விரல் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோனுக்கு வைக்கிறக்கா. அந்த 2 விரலோட நகம் பார்த்தீங்கன்னா அப்படி சுடும். இப்போ இந்த மாதிரி டனலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு பயங்கரமாக சுடுவாங்க அந்த இடம். அந்த டனலே அப்படி தான் இருக்கும். ஏன்னா 2 கிலோமீட்டருக்கு டனல் மாதிரி இருக்குமா, ஃபுல்லாக வெஹிக்கிள் இந்த மாதிரி வண்டி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த வண்டியிலேருந்து வர ஹீட்டு, ஆல்ரெடி இது ஒரு ஹீட்டு, அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி பயங்கர கொடூரமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. 24 கிலோமீட்டர் இருக்குங்க நான் என்ன போக வேண்டிய இடம். இன்றைக்கி உங்களுக்கு செம வேட்டை, அப்படியே ரியாத்தை சுற்றி காமிச்சிட்டே இருக்கேன். எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலா, கிங் சவுதி யூனிவர்சிட்டி. இது கிங் சவுதி யூனிவர்சிட்டின்னு நிறையா இருக்குங்க. கிங் சவுதிங்கிறது ஓகே, யூனிவர்சிட்டிங்கிறதுமா நிறையா இருக்கும். புரியலையே, நம்ம ஊரில் அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கும், அதோட பிரான்ச் தான் நிறையா இருக்கும். சரி, ரோடை பார்த்தீங்களா எத்தனை லைன் பாருங்கள். அங்கே 1 2 3 4 5 6 7 லைன் சரிங்களா. இதில் 6 லைன் கணக்கு, 6 லைன் ரோடு இது. அந்த ஒரு எல்லோ லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த எல்லோ லைனுக்கு அப்புறம் நம்ம போகக்கூடாது, கார் போகக்கூடாது, பைக் எதுவுமே போகக்கூடாது. ஆனால் இங்கே உள்ள பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பைக்கில் போகிறவங்க ரொம்ப பாவம், அவனை அந்த சைடு போட்டோ அப்படின்னு விட்ருவாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி, ஏன்னா இந்த சைடில் இப்போ நம்ம இப்படி போயிட்டுருக்கோம், பின்னால் வர காருக்காரன் வேனுக்குன்னே அணைப்பான் நம்மளை. பைக்கில் நீ பைக்கில் இவ்வளோ தூரம் வரையாடா அப்படிங்கிற மாதிரி. அதனால் நாங்களாம் மோஸ்ட்லி அந்த எல்லோ லைனில் தான் போவோம். போலீஸ்காரங்க பார்த்தாலும் சரி ஓகே, இவங்களுக்கு பாவம் வந்திருக்கிறதுங்கிறது பாவம், அடிமையாக தான் வந்து கிடக்காண்டு போட்டு அப்படின்னு விட்டுருவாங்க. நாங்கள் அந்த எல்லோ லைனே பிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆம்புலன்ஸு, போலீஸு, விஐபி, விவிஐபி இவங்க வந்தால் மட்டும் அந்த லைனில் போவாங்க. அப்போ நம்ம நவுண்டுருணும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்தாச்சு. இன்னும் 21 கிலோமீட்டர், 23 நிமிஷம். நம்ம ஊரில் எங்கேயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா 21 கிலோமீட்டர் நம்ம ஊரில் பைக்கில் போகிறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்? குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். ஆனால் இங்கே வரைக்கும் 21 கிலோமீட்டருக்கு 21 நிமிஷம் தான். 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம்டா கண்ணா, போயிட்டே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வண்டி ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்னா, இப்போ கூகுள் மேப்பில் 80 காமிக்குது, நம்ம மீட்டரில் 90 காமிக்குது. நம்ம 120 போகுமா? வெயிட் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைன் மாறுறேன், 4th லைனுக்கு வரேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஒவ்வொரு மாதிரி ரோட்டில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ரோடு 2 லைனில் போகிறவங்க ரொம்ப ஸ்பீடாகவே வருவாங்க. நம்மளும் அந்த ஸ்பீடோட அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ 100 கிராஸ் பண்ணிட்டோம். 110. ஆனால் கூகுள் மேப்லையும் கம்மியாக காமிக்குதுன்னு எனக்கு தெரியல. யாராவது சொல்லுங்கள், கூகுள் மேப்பில் காமிக்கிற கரெக்டாக நம்ம மீட்டரில் காமிக்கிற கரெக்டானு. ஓ, இந்த ரோடு வந்து 120 அலவுடுங்க சரிங்களா. அதனால் பயப்பட வேண்டாம். நம்ம வண்டி 120 தான் மோஸ்ட்லி போகும். நம்ம என்ன தான் ஃபுல் ஸ்பீடில் போனாலுமே ஃபைன் விடாது. 120 போட வச்சா 120லேயே போகணுன்னு அவசியமா? ஸ்லோவாக போங்கடா அப்படிம்பீங்க. ஸ்லோவாக போனால் பின்னால் இருந்து ஹார்ன் அடிச்சே வருவான். சில பேர் ஹார்ன் அடிப்பான், சில பேர் வேனுக்குன்னு பக்கத்தில் இருந்து திட்டிட்டு போவான். ஹவுடி A6 நல்லா இருக்குல்ல கலரு, ஒரு ப்ளூ கலர். இண்டிகேட்டரை பாருங்க. இந்த மாதிரி இண்டிகேட்டரை பார்த்து தான் இப்போ பைக்குலலாம் நிறைய பேர் இண்டிகேட்டர் வச்சுக்கிடுறாங்க. DRL வா 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 ஃபுல்லாக சீமக்கருவேல மரம் தாங்க, உட மரம் தான். இப்போ எனக்கு அப்படி பார்க்க மதுரையிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு ஒரு ஹைவேல வருவோம் பார்த்தீங்களா, அந்த ஹைவேல ரொம்ப ஃபீல் இருக்குது. ஏன்னா அந்த ஹைவேல வரும்போது 2 சைடுமே பார்த்தீங்கன்னா சீமக்கருவேல மரம் தான் இருக்கும், நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒரு மான் சரணாலயம்னு நினைக்கிறேன். அப்படியே செகண்ட் லைன்லேயும் ஃபர்ஸ்ட் லைன்லேயும் பிளாக் கலர் கார் அப்படியே வந்துட்டே இருக்கு, விஐபி மாதிரி. ஏதோ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில். ஆமாம், ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. எப்படி தெரியும்னா, இங்கே உள்ள கூகுள் மேப்பில் அதெல்லாம் காமிக்குதுங்க. ஆக்சிடென்ட் ஆனால் காமிக்கும், அதுமாரி சிக்னல் பிரேக் ப்ளீச் பண்ணி வச்சுருக்காங்கன்னா காமிக்கும், கேமரா இருக்குன்னா காமிக்கும், எல்லாமே காமிக்கும். நம்ம இந்தியாவில் அப்படி ஏன் காமிக்கலாம்னா, நம்ம இந்தியாவில் அப்படி எதுவும் இல்லை. கேமராவில் பெருசாக எங்கேயுமே இல்லை, 1-2 இடத்துல தான் இருக்குது. அதுவும் ஒர்க் ஆகுதான்னு தெரில. தூசி அடைஞ்சி லென்ஸ்லாம் மறைச்சி போய் தான் இருக்கும் நிறைய இடத்துல. கேரளாலலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே கேமரா. நான் பார்த்துருக்கேன் கேரளாலலாம்
ஏன்னா நான் கொச்சியில் ட்ரக்ஸ் ஒழிப்புக்கு போயிருந்தோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேங்காக. வீடியோ கூட போட்டிருப்பேன் யூடியூப்பில், நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அப்போ ஒருத்தர் வண்டி R1 வண்டி வந்து நின்றுச்சு, பிளாக்கோட வண்டி. அதை டோ போட்டு கொண்டு போகும்போது பிளாக் ஹெல்மெட் போடாமல் இருந்தான், தூக்கிட்டான் சடக்குன்னு. ஸோ இன்னும் 18 நிமிஷம் இருக்குது, 17 கிலோமீட்டரு. 23க்கு என்னோடய செக்ஷன் முடிஞ்சிருமா? ஓகே. இப்போ எதுக்கு நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறேன்னா, இப்போ நான் போக போக ரொம்ப அடியில் போயிடுறேன், ரியாத்துக்கு அடியில் ரொம்ப கீழே போயிடுறேன். அப்படி கீழே போயிட்டா 2 விஷயம் இருக்குது. ஒன்று சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது ப்ராப்பராக ஃபோனில். ரெண்டாவது பெட்ரோல் பல்க் பெருசாக இருக்காது எங்கேயுமே. ஒரு 20-25 கிலோமீட்டர் கடையில் ஒரு பெட்ரோல் பல்க் அப்படின்னு வைங்களா. சப்போஸ் நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டுனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஆர்டரை தூக்கிட்டு நம்ம அவ்வளோ தூரமும் போக முடியாது, 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் போக முடியாது. அதான் சரி அங்கேருந்து டைம் பிரேக் எடுத்துகிட்டு சிட்டிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு விரட்டி வந்துக்கிட்டு இருக்கேன். கூகுள் மாதாஜி வந்து 6:27க்கு தான் நீ போய் சேருவ அப்படின்னு சொல்லுது. ஆனால் என்னோடய டைம் பிரேக் 6:23க்கு முடிஞ்சிடும். ஸோ 4 நிமிஷம் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி சிட்டிக்குள்ளே வந்துடுவேன், பக்கத்தில் வந்துடுவேன், பிரச்சனை இல்லாதனால. இந்த ரோடு நல்லா இருக்குல்ல, என்ன கொஞ்சம் நேரம் விளையாடுவோமா ரோட்டில். இந்த மாதிரி ஹைவேலலாம் பார்த்தீங்கன்னா விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஜிக்ஸாக் போட்டு இன்றைக்கி போடலாம். நான் செம்மையான ஒரு ஹைவேல மாட்டியிருக்கேன், தெறிக்க விடலாமா. ஃபுல் டிராஃபிக் தான். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம R15ல நம்ம ஊரில் ஓட்டினதுக்கு பிறகு நான் ஜிக்ஸாக் போட்டு விளாண்டதே கிடையாது. இங்கே வந்து இன்றைக்கி விளாடுறோம். பாருங்க எவ்வளோ டிராஃபிக் பாருங்க, பயங்கர டிராஃபிக் தான். டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, 6:10 ஆயிடுச்சா. எல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சிடும், 3 o'clockலாம் ஆஃபீஸ் முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டிராஃபிக் தான். வண்டி 100ல் தான் போகுது, 100ல் தான் ஜிக்ஸாக்லாம். இங்கே குறைச்சிலாம் ஜிக்ஸாக் போட்டால் பின்னால் வந்து கத்திட்டு போவான். 110 போ, 110 போ. வா 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 110. BMW கொஞ்சம் ஓரமாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்புறம் நான் ஓரம் போட்டு போக வேண்டியிருக்கோம் உங்களை. நல்ல பிளான். அசோக் லைலாண்டுங்க நம்ம இந்தியா வண்டி. நல்ல குழந்தை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிக்ஸாக் போடுவோம். இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியம். இண்டிகேட்டர் போட்டு எதனால பண்ணலாம். இங்கே இண்டிகேட்டர் போடாமல் பண்ணால் தான் பின்னால் வரவேன் டம்முன்னு இடிச்சு தூக்கிடுவோம் நம்மளை. தட்டி தூக்குடா தம்பி அப்படின்னு. ஸோ கிலோ ஸ்பீடை பார்க்குறீங்களா, 110 110 110 110 110. இங்கே இருங்க, ஸ்பீடு எவ்வளோ போட்டிருக்கு, 120 போட்டிருக்கா. அதே 120 என்னோட மீட்டர்லேயே 120 பாருங்க. எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணுமா. எனக்கு இந்த மாதிரி சர்வீஸ் லைனை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா பின்னால் வந்து வேகமாக வந்து சட்டார்னு கட் அடிச்சு ட்ரிப் அடிச்சு பாட்டு போயிடுவான். பின்னால் வாரானா போகிறானான்லாம் பார்க்க மாட்டான்ல. ஓகே ஓகே, ஏரியா வந்துருச்சு. இதுக்கு இப்போ நம்ம இங்கே போனோம்னு எங்களாம் நேராக போயிட்டே இருந்தால் இன்னும் கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டரில் டெசர்ட் வந்துடும். 10-20 கிலோமீட்டரில் ஒரு மாதிரி 2 சைடுமே டெசர்ட் வந்துடும். பெட்ரோல் பல்க் மோஸ்ட்லி இருக்காது, தண்ணி குடிக்க வழி இருக்காது. அதனால் அந்த பக்கமே போகக்கூடாது. ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனே கேன்சல் பண்ணிடும். போடா, எங்கள் பசங்களை அங்கே வரைக்கும் அனுப்பிவிட்டு தண்ணி தாகத்துலேயோ பெட்ரோல் இல்லாமலே நின்ட்டானா பாவம் அப்படின்னு அனுப்பாது அங்கே எங்களை.